நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி, இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்லை. கற்பாறையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல். உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள், நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் turkey ரிட்ஸிருந்து உள்ளிடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிடு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல, எல்லாமே ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள். எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்க தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற. சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன் ஜெல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே. இது வியாபகமானது. ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். அந்த ஸ்ப்ரே on the end வாலமானிஃபெரசம். ஓ, தர்பூசணி வளர்ந்து விட்டது. பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நான் இதை விரும்புறேன். மிகவும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. இதை திறந்து பாட்டிலை அழுத்துவோம். வாவ், இதோ அது மிகவும் திருப்தியானது. அருமையாக உள்ளது. ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். ராத்திரி என் வாயில் நிறைய உள்ளது. விதைகள் 20.
ஜீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களா, கவனமா இருங்க. மறைக்கப்பட்டு விட்டோம். வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பெண், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கு. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பெண் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையில இருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. நான் இதை எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்க செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ், எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ, ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? தாமிச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள்.
ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து, ஓ எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். அது மிகவும் சிறிய நுடல்லா. ஓ, ஒரு நிமிடம். இந்த ஜார் சாக்லேட்டால் செய்யப்பட்டது போல தெரிகிறது. ஆமாம், கூல். என்ன? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய நுடல்லா ஜார் இருக்கிறது. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். சாக்லேட் பொருட்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் கூல். ஆனால் அதை பாருங்கள். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். எனக்கும் இங்கே ஒரு பெரிய ஜார் இருக்கிறது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அதை நீ பாத்தியா? நான் மிகவும் கூல். ஆமாம், இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் இது ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட போகிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது கேக் போல இருக்கிறது. இது அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ ஆமாம், அடுத்தவர் யார்? நான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதிலிருந்து உன் கைகளை எடு ஈதன். இது என் முறை இப்போது. ஓ ஆமாம், இந்த மூடியை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நுடலா ஜார் மூடிய சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஓ குளிர். இப்போது முழு ஜாரையும் முயற்சிப்போம். ஓ ஆம், முதலில் நான் இதை செய்ய போகிறேன். மற்றும் அந்த வானவில் கேக்கை உள்ளே பாருங்கள். குளிர். சுவையாக இருக்கு. சூப்பர். நான் விரைவில் எல்லாற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். சாண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறாள். சரி, நான் இனி தாங்க முடியாது. சாண்டி எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். சீக்கிரம், வேகமாக இரு. சரி, என் விரல்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முடியாத அளவுக்கு அடுக்குகள் உள்ளன. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் இப்படி சாப்பிட போகிறேன். இது மிகவும் வசதியாக உள்ளது. மேலும் வேகமாக, நம்ப முடியாதது. இது உனக்கு பிரச்சனை இல்ல, சரிதானே? போய் வா சாண்டி, இந்த கேக் எனக்கே. தொடரு. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, கடைசி அடுக்குகளை முடித்து விட்டோம். ஆமாம், இது மிகப்பெரிய ஜார். இன்னும் முடிக்கவில்லை. இவ்வளவு எல்லாத்தையும் உன்னோட எப்படி ஆட போற? சித்தி. ஆமாம், நீ சொல்றது சரி. ஆனால் இப்போது நான் உள்ளே இருந்து சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈதன், நீ ஏற்கனவே இனிப்புகளில் மூழ்கி இருக்கிறாயா? ஓ இல்லை, அதை பாரு. நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ நண்பர்களே, எனக்கு சர்க்கரை தலைக்கு ஏறிவிட்டது. ஆனால் எனக்கு பரவாயில்லை. நாங்கள் அற்புதமான சுவையான கேக்கை தொடர்ந்து சாப்பிடுகிறோம். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். ஓ ஆம். ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்குச்சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் ஏதும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதாங்கலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது.
அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இது ஒரு கோக். சூப்பர். கிம் ஒரே ஒரு ஜாரை வச்சிருக்கார். இது கூட சோகமா இருக்குது. ஆனால் குளோயிட 10 ஜார்கள் உள்ளன. அவர் ரொம்ப மகிழ்ந்துள்ளார். அவங்க இன்னும் கோக் விரும்புறாங்க. ஆனா டீனா அவற்றை மோடி வென்றார். அவளுக்கு 100 அடுக்கு கோலா உள்ளது. அருமை. கிம் உன்னோட தொடங்குவோம். பா கிம் போ, நேரா முயற்சி செய்திடு. நீ விரைவாக செய். இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஓ, ஜாரை வேறு விதமாக திறக்க எப்படி எனக்கு தெரியுமா? ஆமாம், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு பென்சிலை பயன்படுத்துவேன். குக்கியர் மூடியை நீண்ட நேரம் தேய்க்க வேண்டும். பின்னர் ஜார் திறக்கும். அழடா, இதோ எந்த மாயமும் இல்லை. PSHVT, டிக்டாக், வாழ்க்கை வழிகள். இதுவும் வேலை செய்தது. இப்போது ஸ்ட்ராவை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறோம். ஓ, இன்பமாக இருக்கிறது. கிலோயி, இப்போது உங்களின் முறை. ஐயா, நானும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றேன். கோக் காணைக்கு போதும். ஓ, இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. குளிர்ச்சியானது. நான் உண்மையிலேயே தாகமாக இருந்தேன். நான் 2 நொடிகளில் 10 ஜாடிகளையும் குடிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். எனக்கு புதிதாக ஒரு யோசனை வந்தது. மீதமுள்ள கோலா டின்களை தர. இது அற்புதம். அப்படியே சூப்பர். இது தயார். இப்போது நாங்கள் பாட்டிலின் மேற்புறத்தை அவற்றின் மீது வைக்கிறோம். 4 கேன்கள் கோக்கை ஒரே நேரத்தில் குடிக்க முடியும். ஓ, அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. கொலியின், நீ எங்களை வியப்பில் ஆழ்த்தினாய். ஆனால் இப்போது டீனாவின் முறை. பார்க்கலாம். உனக்கு 100 கேன்கள் உண்டு. அதை எப்படி சமாளிக்க போகிறாய்? இங்கு நிறைய கோக் இருக்கிறது. மேலுள்ள ஜாரில் இருந்து தொடங்குவோம். அதை திறக்கிறோம். அருமை. இது குளிராக உள்ளது. ஓ, வாயுக்கள் வெளியே வருகின்றன. மன்னிக்கவும். அப்புறம் இல்லையே, கோபுரம் விழப்போகிறது. கவனமாக இருங்கள். ஒதுங்குங்கள். ஓ, கோபுரம் எங்களை மேலே விழுந்து சிதறியது. என்ன ஒரு கனவு. ஓ, அவ அதிர்கினஸ். அவ வேடிக்கை போகும். அதை பாரு, லிட்டர் கோக் வெளியேறுகிறது. அவை பல்வேறு திசைகளில் சிதறிக்கொள்கிறார். பெண்கள், கவனமாக இருங்கள். அவன் நேராக உங்களை நோக்கி பறக்கலாம். டினா தாக்கப்பட்டது. மேசையின் கீழ் ஒளிந்து கொள். இது முடியும் வரை. ஓ, முடியாது. பாட்டில் நம்மை நேயாக்கி பறக்கிறது.